Hi, my name is Sendil. Welcome to our channel English Space Asaya. இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு சூப்பரான டாபிக் தான் சொல்லி கொடுக்க போறேங்க. ஓகே, ஒரு சின்ன வார்த்தை தான், பட் நம்ம நிறைய இடத்துல அந்த வார்த்தையை பயன்படுத்தி பெரிய பெரிய சென்டென்சஸ் வந்து பேச வேண்டியது இருக்கும். அந்த வார்த்தை என்ன நீங்க கத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்க போற அந்த வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இடங்கள்ல இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். இனிமேல் இனிமேல் இனிமேல். ஸோ இனிமேல் நான் ஒழுங்கா படிப்பேன், இனிமேல் நான் ஸ்கூலுக்கு போவேன், இனிமேல் நான் காலேஜுக்கு போவேன், இனிமேல் நான் நல்லா இங்கிலீஷ் பேசுவேன். ஓகே, இனிமேல் நான் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். ஸோ இனிமேல் அப்படிங்கிற வார்த்தை நம்ம அதிகமா பயன்படுத்துவோம் இல்லையா தமிழ்ல. ஸோ இனிமேல் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஹியர் ஆஃப்டர். பாருங்க, தனித்தனியா எழுதக்கூடாது, சேர்த்து எழுதணும் ஒரு ஃப்ரேஸ் மாதிரி. ஓகே, ஹியர் ஆஃப்டர். ஹியர் ஆஃப்டர் அப்படின்னா இதுக்கப்புறம் அல்லது இனிமேல் அப்படின்னு அர்த்தம். இதுக்கப்புறம் அப்படின்னா இனிமேல் அப்படின்னா அர்த்தம் அதான். ஸோ இன்னைக்கு இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி நம்ம நிறைய சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ரெடியா இருக்கீங்களா? ஓகே, ஸோ இந்த ஹியர் ஆஃப்டர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதை நம்ம எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஹியர் ஆஃப்டர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை you can only use it for future situations. Okay, for example, இனிமேல் அப்படின்னாலே இனிமேல் நடக்க போகிற விஷயம் தான் இல்லையா. அதை வந்து நீங்க ஃபியூச்சருக்கு மட்டும்தான் நீங்க பயன்படுத்த முடியும். ஸோ ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய அந்த பி வெர்பா இருந்தாலும் சரி, இல்லை ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய டென்சஸா இருந்தாலும் சரி, ஃபியூச்சர் டென்ஸா இருந்தாலும் சரி, அங்கதான் வந்து நம்ம அந்த ஹியர் ஆஃப்டர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்த முடியும். ஸோ யூ ஷுட் நாட் யூஸ் திஸ் வேர்ட் ஃபார் பாஸ்ட் ஆர் even present situations. Okay, you can only use it for future events or future situations. For example, இனிமேல் நான் சந்தோஷமாக இருப்பேன், இனிமேல் நான் ஸ்கூலுக்கு போவேன். ஸோ ஒரு விஷயத்த இனிமேல், ஓகே, ஸோ ஒரு விஷயத்த கரெக்ட் பண்ணி இனிமேல் நான் இதை ஒழுங்கா பண்ணுவேன், ஸோ இனிமேல் நான் சந்தோஷமா இருப்பேன். ஓகே, இந்த மாதிரி ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய சென்டென்சஸ்க்கு நம்ம ஹியர் ஆஃப்டர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். இதை யூஸ் பண்ணி ஒரு சில ஈஸியான சென்டென்சஸ்ல இருந்து கொஞ்சம் கஷ்டமான சென்டென்சஸ் வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். யாருமே அமைதியா இருக்கக்கூடாது. ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல உங்களோட ஆன்சர் சொல்லிட்டே வரணும். பார்க்கலாமா? இங்க நான் வந்து ஒரு சில சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். ஓகே, இங்க வாசிச்சு பாருங்க. இனிமே நான் சந்தோஷமா இருப்பேன், இனிமே அவன் வீட்டுல இருப்பான், இனிமேல் நான் அவன் கூட இருப்பேன், இனிமே நாங்க சென்னையில இருப்போம். ஸோ இதெல்லாமே வந்து இருப்போம் இருப்பேன் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? ஒரு பி வெர்பை தான் குறிக்குது. ஸோ ஃபியூச்சர்ல நான் இப்படி இருப்பேன், அவன் இங்க இருப்பான், இல்லை நாங்க சென்னையில இருப்போம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய அந்த பி வெர்ப் நம்ம வந்து பயன்படுத்தணும். ஸோ இங்க பாருங்க, ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹியர் ஆஃப்டர் அப்படிங்கிற வார்த்தை வரும். இனிமேல் அப்படின்னா ஹியர் ஆஃப்டர், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வருது, அதுக்கப்புறம் வில் பி. இந்த வில் பிங்கிற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா, ஸோ இட்ஸ் அ பி வெர்ப். ஓகே, ஸோ ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய ஒரு பி வெர்ப். அதுக்கப்புறம் வந்து ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய வார்த்தைகள் இந்த இடத்துல எதுனாலும் இருக்கலாம். சந்தோஷமாக, வீட்டில், உன்னுடன், சென்னையில், அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இங்க வரலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அகெயின் இந்த இடத்துல வந்து நீங்க பாஸ்ட்டை குறிக்கக்கூடிய அந்த பி வெர்போ அல்லது ஒரு ப்ரெசென்ட்டை குறிக்கக்கூடிய பி வெர்போ பயன்படுத்த முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர் அதெல்லாம் பயன்படுத்த முடியாது. பிகாஸ் திஸ் வேர்ட் இனிமேல், ஹியர் ஆஃப்டர் அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஸோ யூ கேன் ஒன்லி யூஸ் future B verb. Okay, so you can't use the B verb for past or present. Okay, இங்க பாருங்க, இனிமேல் நான் சந்தோஷமாக இருப்பேன், ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ். ஸோ இனிமேல் அப்படின்னா ஹியர் ஆஃப்டர். ஓகே, நான் சந்தோஷமாக இருப்பேன். ஸோ சப்ஜெக்ட் என்னது? நான். ஓகே, ஸோ வில் பி அப்படிங்கிறது ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய வார்த்தை. இங்க பாருங்க, இருப்பேன் அப்படின்னா ஃபியூச்சரை தான் குறிக்குது. சந்தோஷமாக எப்படி இருப்பீங்க? சந்தோஷமாக, ஹாப்பி. So hereafter I will be happy. Hereafter I will be happy. இதுக்கப்புறம் நான் சந்தோஷமா இருப்பேன், இனிமேல் நான் சந்தோஷமா இருப்பேன். ரைட், நெக்ஸ்ட். இனிமேல் அவன் வீட்டில் இருப்பான், இனிமேல அவன் வீட்டில் இருப்பான் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, ஸோ இனிமேல் அப்படின்னா என்னது? Hereafter அவன் வீட்டில் இருப்பான், சப்ஜெக்ட் என்னதுங்க? அவன். ஸ்மாலே பயன்படுத்தலாம். Hereafter he will be வீட்டில், at home. ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லிட்டே வாங்க.
ஸோ வீட்டில், பள்ளியில் அல்லது வந்து காலேஜில் அப்படின்னு சொல்றதுக்கு யூ ஹாவ் டு யூஸ் த ப்ரிபோசிஷன் அட். ஓகே, ஸோ ஹியர் ஆஃப்டர் ஹி வில் பி அட் ஹோம். இதுக்கப்புறம் அவன் வீட்டில் இருப்பான், இல்லை இனிமே அவன் வீட்டில் இருப்பான். நெக்ஸ்ட், இனிமேல் நான் உன் கூட இருப்பேன், இனிமே நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிள். ஹியர் ஆஃப்டர் நான் உன்னுடன் இருப்பேன் அப்படின்னு சொல்றீங்க. சப்ஜெக்ட் என்னது? நான். இருப்பேன் அப்படிங்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? வில் பி. உன்னுடன் அப்படின்றது உன்னுடன், உடன் அப்படின்னா வித், உன்னுடன்னா வித் யூ. So hereafter I will be with you. Hereafter I will be with you. இதுக்கப்புறம் நான் உன் கூட இருப்பேன். நெக்ஸ்ட், இனிமேல் நாங்க சென்னையில இருப்போம், இனிமேல் நாங்க சென்னையில இருப்போம் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ இனிமேல் அப்படின்னா hereafter, நாங்கள் அப்படின்னா சப்ஜெக்ட், அது வி. இருப்போம் will be. சென்னையில், இந்த மாதிரி ஊர் பேருக்கு முன்னாடி என்ன போடுவீங்க? இன் சென்னை. ரீட் பண்ணி பாருங்க. ஹியர் ஆஃப்டர் we will be in சென்னை. சம்டைம்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஹியர் ஆஃப்டர் கடைசியும் சொல்லுவாங்க. ஸோ we will be in சென்னை ஹியர் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்படி சொன்னா கொஞ்சம் அழகாவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஓகே, ஸோ ஹியர் ஆஃப்டர் ஐ வில் பி ஹாப்பி. ஸோ ஐ வில் பி, ஐ வில் இதோட கன்ட்ராக்ஷன் ஐல். ஓகே, ஸோ ஹியர் ஆஃப்டர் I'll be happy. Because நம்ம எல்லாரும் இங்கிலீஷ் வந்து எப்படி பேசுறதுன்னு கத்துட்டு இருக்கோம். So you have to use contraction here. Okay, so hereafter I'll be happy. Hereafter he'll be at home. Hereafter I'll be with you. Hereafter we'll be in Chennai. That's it. So இதே மாதிரி sometimes நெகட்டிவாவும் நீங்க சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இனிமே நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன், ஏதோ ஒரு கஷ்டம் வந்துருச்சு, நீங்க சொல்றீங்க இனிமே நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப இந்த வில்க்கு பக்கத்துல ஒரு நாட் போடுவோம், அவ்வளவுதான். So hereafter I will not be happy. Hereafter I won't be happy. ஓகே, இதுக்கப்புறம் நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், எல்லாரும் கமெண்ட்ல ஆன்சர் பண்றீங்களா? இனிமே அவன் வீட்டுல இருக்க மாட்டான், இனிமேல் அவன் வீட்டுல இருப்பான் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இனிமேல் அவன் வீட்டில் இருக்க மாட்டான், அதை எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள். எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் கமெண்ட்ல. எப்படி சொல்லலாம்? வெரி குட். ஸோ இந்த வில்க்கு பக்கத்துல நாட் போடணும், அவ்வளவுதான். ஓகே, hereafter he will not be at home. ஸோ will not அதை சுருக்கமா won't அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய நெகட்டிவ், ரைட்? அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு டென்சஸ்ல நம்ம எங்கெல்லாம் இதை பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க. ஸோ எல்லாமே இங்க பாருங்க. இப்போ நெகட்டிவா எழுதிருக்கேன். ஸோ இனிமேல் ராமு கவலையா இருக்க மாட்டான், இனிமேல் அவள் வீட்டில் இருக்க மாட்டாள், இனிமேல் அவன் கூட இருக்க மாட்டான், இனிமேல் நாங்க சென்னையில இருக்க மாட்டோம். இப்படி நெகட்டிவா சொல்றீங்க. ஸோ நெகட்டிவாவும் சொல்லலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க வில் பி அப்படின்னா இருப்போம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை நெகட்டிவா மாத்துறதுக்கு ஸோ வில் நாட் பி அப்படிங்கிற அந்த வேர்டு யூஸ் பண்ணும். நீங்க பாத்தீங்களா? ஸோ வில் பி அப்படின்னு இருக்கு. ஸோ வில்க்கும் பிக்கும் இடையில நாட் போடுவோம். ஸோ வில் நாட் பி அப்படின்னு போடணும். ஸோ வில் நாட் அதை சுருக்கி எப்படி சொல்லலாம் அப்படின்னா won't be அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதனால இந்த இடத்துல நான் won't be அப்படின்னு போடுறேன். இது எப்படி வந்துச்சுன்னு தெரியணும் உங்களுக்கு, ரைட்? ஆன்சர் பண்ணலாமா? இனிமேல் ராமு கவலையா இருக்க மாட்டான், ரைட்? ஸோ இனிமேல் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? hereafter. ஸோ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த hereafter வந்தா பொதுவாக கமா போடுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ hereafter சப்ஜெக்ட் இங்க யாரு? ராமு. won't be கவலையாக அப்படின்னு sad. ஸோ hereafter ராமு won't be sad. ஸோ இதுக்கப்புறம் ராமு கவலையா இருக்க மாட்டான். சம்டைம்ஸ் சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்படியும் சொல்லுவாங்க. எப்படின்னா ராமு won't be sad hereafter. ஸோ இந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, ஸோ ராமு won't be sad hereafter. இதுக்கப்புறம் ராமு வந்து கவலையா இருக்க மாட்டான். பட் பொதுவாக இந்த மாதிரி ஆரம்பத்தில் நீங்க பயன்படுத்திங்கன்னா அழகா இருக்கும். hereafter ராமு won't be sad. won't is the contraction form of will not. ஓகே, நெக்ஸ்ட், இனிமேல் அவள் வீட்டில் இருக்க மாட்டாள், இனிமேல் அவள் வந்து வீட்டில் இருக்க மாட்டா அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள். ஸோ இனிமேல் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்வீங்க? hereafter. எல்லாருமே ஆன்சர் கமெண்ட்ல சொல்லிட்டே வாங்க. இங்க சப்ஜெக்ட் எது? அவள். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? she. இருக்க மாட்டாள் அப்படின்னு இருக்கு. அப்போ won't be. வீட்டில், at home.
ஸோ ஹியர் ஆஃப்டர் ஷி won't be at home. இதுக்கப்புறம் அவன் வந்து வீட்டில் இருக்க மாட்டா. நெக்ஸ்ட், இனிமேல் அவன் உன் கூட இருக்க மாட்டான். இனிமேல அவன் கூட இருக்க மாட்டான். ரொம்ப சிம்பிள். ஸோ இனிமேல் அப்படின்னா என்னது? ஹியர் ஆஃப்டர் he won't be, இருக்க மாட்டான். ஸோ அவன் இருக்க மாட்டான். he won't be உன்னுடன், with you. இனிமேல் அவன் கூட இருக்க மாட்டான். ஸோ ஹியர் ஆஃப்டர் he won't be with you. ஓகே. நெக்ஸ்ட், இனிமேல் நாங்க சென்னையில இருக்க மாட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நாங்க சென்னையில இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இனிமேல் அப்படின்னா என்னது? ஹியர் ஆஃப்டர். சப்ஜெக்ட் என்னது? நாங்கள். we won't be in Chennai. That's it. So hereafter we won't be in Chennai. நாங்க சென்னையில இருக்க மாட்டோம். That's it. சிம்பிளா இருக்கா? ஓகே. ஸோ will be அப்படிங்கிறது பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ won't be அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான சென்டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஈஸியா இருக்கா? ஸோ கொஸ்டினும் கேட்கலாம், பட் அது இப்போ தேவையில்லை. பட் நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து டென்சஸ்ல நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணலாம்? ஹியர் ஆஃப்டர் அப்படிங்கிற வார்த்தையை ஃபியூச்சர் டென்ஸ் படிச்சிருப்போம்ல, அங்க நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், இல்ல வேற மாடல் வெர்ப்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சர் டென்ஸ்க்கு நம்ம இந்த ஹியர் ஆஃப்டர் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க, ஃபியூச்சர் டென்ஸ்னா ஒண்ணுமே கிடையாது. ஸோ நம்ம வந்து ப்ரெசென்ட் டென்ஸ்க்கோ பாஸ்ட் டென்ஸ்க்கோ யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபியூச்சர் டென்ஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இங்க பாருங்க. ஸோ ஹியர் ஆஃப்டர்னா இனிமேல், அது முதல்ல போட்டுறீங்க. அடுத்து சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வில் அப்படிங்கிறது ஆக்சிலரி வெர்ப், ஃபியூச்சர் டென்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் வந்து வெர்பு வரும். ஸோ வெர்பு வந்து நம்ம செய்யக்கூடிய செயல்கள். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். ஸோ அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய எந்த வார்த்தையா இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் வரும். ஓகே, எக்ஸாம்பிள், இனிமே நான் நல்லா விளையாடுவேன். ஸோ ஒரு மேட்ச்ல வந்து தோத்துட்டீங்க, அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? இனிமேல் நான் நல்லா விளையாடுவேன் அப்படின்னு சொல்லுவோமா? நான் நன்றாக விளையாடுவேன் அப்படின்ட்டு இருக்கு. ஓகே, ஸோ விளையாடுவேன் இதுதான் வெர்பு. ஸோ இது ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய வெர்ப், ரைட்? ஸோ இனிமேல் அப்படின்னு என்னது? ஹியர் ஆஃப்டர். நான் நன்றாக விளையாடுவேன். சப்ஜெக்ட் என்னது? நான். அடுத்து என்ன போடுவீங்க? வில். அடுத்து வெர்பு எது? விளையாடுறது. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? பிளே. ஸோ இது வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். வெர்பு வந்து ஒன்னாவது ஃபார்ம், அதாவது ப்ரெசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். பிளே இந்த இடத்துல வந்து பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பயன்படுத்தக்கூடாது. ஓகே, ஸோ ஹியர் ஆஃப்டர் ஐ வில் பிளே. நன்றாக அப்படின்னா வெல். ஹியர் ஆஃப்டர் ஐ வில் பிளே வெல். இதுக்கப்புறம் நான் நல்லா விளையாடுவேன். நெக்ஸ்ட், இனிமே நாங்கள் நல்லா படிப்போம். இனிமே நான் நல்லா படிப்போம். வீட்டில் வந்து மார்க் கம்மியாயிடும்ல, கிளாஸ்ல வந்து நிறைய பேர் மார்க் கம்மியாயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவாங்க? ஸோ இனிமே நாங்கள் நல்லா படிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? இனிமேல். ஹியர் ஆஃப்டர். சப்ஜெக்ட் என்னது? நாங்கள். we. அடுத்து என்ன போடுவீங்க? will. வெர்ப் எது? படிக்கிறது. அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஸ்டடி. நன்றாக அப்படின்னா will. ஸோ எல்லாருமே ஆன்சர் பண்ணிட்டே வாங்க, யாரும் அமைதியா இருக்க கூடாது. ஓகே, ஸோ ஹியர் ஆஃப்டர். ஹியர் ஆஃப்டர் we will study well. இதுக்கப்புறம் நாங்க நல்லா படிப்போம். நெக்ஸ்ட், இனிமே நான் போக மாட்டேன். இனிமே நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? இனிமேல். ஹியர் ஆஃப்டர். சப்ஜெக்ட் என்னதுங்க? ஐ. நெக்ஸ்ட் என்ன போடுவீங்க? வில். இங்க ஒரு விஷயம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்க பாருங்களேன், போவேன், இனிமே நான் போவேன் அப்படின்னு சொல்றதுக்கு பாசிட்டிவ் சென்டென்ஸ். அது வந்து போக மாட்டேன் அப்படிங்கிறது நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸ் சொல்லும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வில்க்கு பக்கத்துல ஒரு நாட் போடணும், அவ்வளவுதான். ஸோ வில் நாட் அப்படிங்கிறது நம்ம நெகட்டிவ்க்கு யூஸ் பண்ணுவோம், ரைட்? ஸோ வில்லுங்கிறது பாசிட்டிவ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இனிமே நான் போக மாட்டேன் இருக்கு, அப்போ ஐ வில் நாட். வெர்ப் என்னது? போகிறதுக்கு இங்கிலீஷ்ல கோ. ஹியர் ஆஃப்டர் ஐ வில் நாட் கோ. இதை எப்படியும் சொல்லலாம் அப்படின்னா, ஹியர் ஆஃப்டர் ஐ won't go. ஹியர் ஆஃப்டர் ஐ won't go. ஸோ இதுக்கு இனிமே நான் போக மாட்டேன். நெக்ஸ்ட், இனிமே அவன் இங்க வரமாட்டான். இனிமே அவன் இங்க வரமாட்டான். ஹியர் ஆஃப்டர். சப்ஜெக்ட் யாருங்க? அவன், he. ஓகே, ஸோ வரமாட்டான் அப்படின்றது நெகட்டிவா இருக்கு, அப்ப நம்ம will not போடணும். சப்ஜெக்ட் வெர்ப் எது? வர்றது. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? கம். மிச்சம் என்ன வார்த்தை இருக்கு? இங்கே, அது கடைசி போட்டு.
Hereafter he will not come here. So இனிமே அவன் இங்க வரமாட்டான். So hereafter he won't come here. இனிமே அவன் இங்க வரமாட்டான். So won't is a contraction of will not. So இது எப்படி வாசிக்கலாம் அப்படின்னா I'll அப்படின்னு வாசிக்கலாம். I'll அப்படிங்கிறது I will ஓட சுருக்கமான ஒரு pronunciation. So hereafter I'll play well. Hereafter we'll study well. Hereafter I won't go. Hereafter he won't come here. That's it. சிம்பிளா இருக்கா, ஈஸியா இருக்கா? ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் ஒரு சில சென்டென்சஸ் கொடுக்குறேன், நீங்க ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஐ ஹவ் ரிட்டன் few sentences here. Okay, so you have to read these sentences very carefully and you have to answer for these questions. Okay, so இனிமே அவன் அதை செய்ய மாட்டான், இனிமே நான் அழமாட்டேன், இனிமே நான் காஃபி குடிக்க மாட்டேன், இனிமே நான் சாக்லேட் சாப்பிட மாட்டேன். ஸோ இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய சென்டென்சஸ் தான். ஸோ டெய்லி நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ். ஓகே, இதை வந்து ஸோ நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ யாரும் அமைதியா இருக்கக்கூடாது. So you have to tell me your answers through your comments. Okay, right, first one, இனிமே அவன் அதை செய்ய மாட்டான். ரொம்ப சிம்பிள். So இனிமேல் அப்படின்னா என்னது? Hereafter. இன்னொரு முக்கியமான விஷயம், தனித்தனியா எழுதக்கூடாது. ஓகே, hereafter ஒரே வார்த்தை. Hereafter அவன் அதை செய்ய மாட்டான். He செய்ய மாட்டான் அப்படின்னு இருக்கு, நெகட்டிவ், அப்போ will not. Hereafter he will not. ஓகே, வெர்ப் என்னது? செய்யறது. அதுக்கு இங்கிலீஷ் என்னது? Do. Okay, so just you have to use the present form of verb here. Okay, do. அதை அப்படின்னு இருக்கு, that. So வாசிச்சு பாருங்க. Hereafter he will not do that. Hereafter he won't do that. Okay, both are same. Next, இனிமே நான் அழமாட்டேன். இனிமே நான் அழமாட்டேன். So இனிமேல் அதை எப்படி சொல்லுவீங்க? Hereafter. Subject என்னதுங்க? நான், I. ஸோ அழ மாட்டேன் அப்படின்னு இருக்கு, அப்போ will not. நெகட்டிவ்ல இருக்கு, ஸோ நாட் சேர்த்துருக்கோம். ஸோ ஹியர் ஆஃப்டர் ஐ வில் நாட், வெர்ப் என்னது? அழுறது. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? cry. ஸோ ஹியர் ஆஃப்டர் ஐ வில் நாட் cry. ஹியர் ஆஃப்டர் ஐ won't cry. இனிமே நான் அழ மாட்டேன். won't அப்படின்னாலும் ஒன்று தான், will not அப்படின்னாலும் ஒன்று தான். ஓகே, நெக்ஸ்ட், இனிமே நான் காஃபி குடிக்க மாட்டேன். இனிமே நான் காஃபி குடிக்க மாட்டேன். ரொம்ப சிம்பிள். ஸோ இனிமேல் அப்படின்னா ஹியர் ஆஃப்டர் நான் காஃபி குடிக்க மாட்டேன். சப்ஜெக்ட் என்னது? ஐ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், குடிக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கு, அப்போ will not. வெர்ப் என்னது? குடிக்கிறது. அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? drink. காஃபி. Hereafter I will not drink coffee. Hereafter I will not drink coffee. So you can say hereafter I won't drink coffee. Both are same. Okay, next, இனிமே நான் சாக்லேட் சாப்பிட மாட்டேன். இனிமே நான் சாக்லேட்டுகள் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, சின்ன குழந்தைங்கலாம் சொல்லுவாங்க அடிக்கும் போது, பேரண்ட்ஸ் அடிக்கும் போது. ஸோ இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். ஸோ இனிமேல் hereafter. சப்ஜெக்ட் என்னது? ஐ. சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இருக்கு, அப்போ will not. ஓகே, சாப்பிட்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? வெர்பு வந்து சாப்பிட்றது. அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? eat. சாக்லேட்டுகள், சாக்லேட்ஸ். வாசிச்சு பாருங்க. Hereafter I will not eat chocolates. Hereafter I will not eat chocolates or hereafter I won't eat chocolates. That's it. எவ்வளோ சிம்பிளா இருக்கு பாருங்க. அப்ப இந்த hereafter அப்படிங்கிறது you should know the logic for using hereafter. ஸோ இந்த வார்த்தையை நம்ம ஃபியூச்சரை குறிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். யூ ஷுட் நோ திஸ் லாஜிக். ஓகே, ஸோ பி வெர்ப்ல நம்ம வந்து வில் பி யூஸ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி டென்சஸ்ல வந்து நம்ம வில் அல்லது வந்து வில் நாட் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இதை யூஸ் பண்ணாலே மோர் தென் இனஃப், ஈஸியா பேசலாம் ஹியர் ஆஃப்டர் யூஸ் பண்ணி. இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த நமக்கு அந்த இனிமேல்ங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா? ஸோ மாடல் வெர்ப் கூட நம்ம பயன்படுத்துவோம். ஸோ அதுல அதிகமா நம்ம பயன்படுத்துற வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷுட். ஓகே, ஷுட் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இனிமே நீ நல்லா படிக்க வேண்டும். ஸோ ஒருத்தரோட டியூட்டி, இதை நீ பண்ணணும், பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஷுட் யூஸ் பண்ணுவோம். ஸோ வேண்டாம் நெகட்டிவா சொல்றதுக்கு நம்ம ஷுட் நாட் யூஸ் பண்ணுவோம். இந்த ஷுட்டு கூட நாட் போடுவோம். ஷுட் நாட்னா வேண்டாம், ஷுட்னா வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதுக்கும் நம்ம வந்து இதுவும் ஃபியூச்சரை குறிக்கிறதா. டே இனிமே நீ நல்லா படிக்கணும், இனிமே நன்றாக படிக்க வேண்டும், இனிமே நீ விளையாட வேண்டாம், இனிமே நீ அங்க போக வேண்டாம், வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஷுட் நாட்,
வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு should. ஓகே, எக்ஸாம்பிள், இனிமேல் நீ நன்றாக படிக்க வேண்டும். எல்லாரும் ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இனிமேல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு hereafter. சப்ஜெக்ட் என்னது? நீ, யூ. வேண்டும் இருக்க அப்ப should போடுவீங்க, you should. வெர்ப் என்னது? படிக்கிறது, அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஸ்டடி. நன்றாக அப்படின்னா well. Hereafter you should study well. ஸோ இனிமே நீ நல்லா படிக்கணும். இனிமேல் அவன் என் கூட வரணும். இனிமேல் அவன் என் கூட வரணும். ஓகே, ஸோ அதுக்கு எப்படி சொல்லலாம்? Hereafter. சப்ஜெக்ட் யாருங்க? அவன், he. வேண்டும் அப்படின்ட்டு இருக்கு அப்ப நம்ம should யூஸ் பண்ணுவோம். வெர்ப் என்னது? வர்றது, அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? கம். என்னுடன், உடன் அப்படின்னா வித், என்னுடன் அப்படின்னா with me. அவ்வளவுதான். Hereafter he should come with me. இதுக்கப்புறம் அவன் கூட வரணும். நெக்ஸ்ட், இனிமேல் நீ சமைக்க வேண்டும். இனிமேல் நீ சமைக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இனிமேல் அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? hereafter. ஓகே, நீ சமைக்க வேண்டும். சப்ஜெக்ட் வந்து நீ, வேண்டும் அப்படின்ட்டு இருக்கு அப்ப நம்ம should யூஸ் பண்ணுவோம். ஸோ சமைக்கிறது தான் வந்து verb, இங்கிலீஷ்ல cook. ஸோ hereafter you should cook. இனிமே நீ சமைக்க வேண்டாம், வேண்டாம் அப்படின்ட்டு இருக்கு. ஓகே, அப்ப நம்ம should not யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இனிமேல் அப்படின்னா hereafter. சப்ஜெக்ட் வந்து யூ, நீ. ஓகே, இங்க வந்து வேண்டாம் அப்படின்ட்டு இருக்கு அப்ப நம்ம should not யூஸ் பண்ணணும். வெர்ப் என்னது? சமைக்கிறது, அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? cook. அவ்வளவுதான். ஸோ hereafter you should not cook. Hereafter you should not cook. இதுக்கப்புறம் நீ சமைக்க வேண்டாம். should not இதை சுருக்கமா நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா shouldn't. shouldn't. ஓகே, hereafter you shouldn't cook. ரைட். ஸோ நம்ம இங்கிலீஷ் சூப்பரா பேசுறதுக்கு இந்த மாதிரி கன்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணி பேசினா அழகா இருக்கும். வாசிச்சு பாருங்க. Hereafter you should study well. Hereafter he should come with me. Hereafter you should cook. Hereafter you should not cook. அல்லது hereafter you shouldn't cook. That's it. ஸோ எங்கெங்க நம்ம பயன்படுத்தலாம்னு பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் பி வெர்ப்ல will be and tenses, future tenseல will அல்லது won't. அதுக்கப்புறம் வந்து shouldல வந்து பாத்தீங்கன்னா மாடல் verb. shouldங்கிறது ஒரு மாடல் verb. ஸோ அதுல வந்து should and should not அங்க வந்து நம்ம பயன்படுத்துவோம் அதிகமா. அவ்வளவுதான். ஓகே, ஞாபகம் வச்சுட்டீங்களா? ரைட். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு 3 சென்டென்சஸ், ஈஸியான சென்டென்சஸ் தான். இனிமே நான் கவனமா இருப்பேன். இனிமே நான் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவேன். இனிமே நீ எனக்கு கால் பண்ண வேண்டும். ஸோ இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கிறத நல்லா யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு 20 செகண்ட்ஸ் டைம். அதுக்குள்ள வேகமா ஆன்சர் பண்ணுங்க. ஜஸ்ட் ரீட் பண்ணி அப்படி ஆன்சர் பண்ணிட்டே போங்க. ஓகே, your time starts now. டைம்ஸ் அப். ஓகே, ஸோ சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. வெரி குட் கைஸ். ஸோ ஆன்சர் பார்க்கலாமா? இனிமே நான் கவனமா இருப்பேன் அப்படின்னு இருக்கு. ஸோ அது வந்து பி வெர்ப். ரைட். ஸோ இனிமேல் அப்படின்னா hereafter. சப்ஜெக்ட் என்னதுங்க? ஐ. இருப்பேன் அப்படின்ட்டு இருக்கு, will be. எப்படி? கவனமாக, careful. ஸோ hereafter I'll be careful. நான் இனிமே கவனமா இருப்பேன். நெக்ஸ்ட், இனிமே நான் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவேன். வெர்பு வந்துருச்சு, ஃபியூச்சர் டென்ஸ், சாப்பிடுவேன். ஸோ இனிமேல் hereafter. நான், இங்கிலீஷ்ல ஐ. ஓகே, ஸோ ஐ வில். சாப்பிடுவேன்ங்கிறது வெர்பு, ஐ வில் ஈட். ஆரோக்கியமான உணவுகள் அப்படின்னா ஹெல்தி ஃபுட்ஸ். ஸோ hereafter I will eat healthy foods. ஸோ இதுக்கப்புறம் நான் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவேன். நெக்ஸ்ட், இனிமே நீ எனக்கு கால் பண்ணணும். இனிமே நீ எனக்கு கால் பண்ணணும். நீ எனக்கு கால் பண்ண வேண்டும். ஸோ இனிமே அப்படின்னா hereafter. நீ எனக்கு கால் பண்ண வேண்டும். சப்ஜெக்ட் என்னது? யூ. வேண்டும் அப்படின்ட்டு இருக்கு, should. ஓகே, ஸோ வெர்ப் என்னது? கால் பண்றது, அதுக்கு இங்கிலீஷ்ல கால். ஸோ எனக்குன்னு இருக்கு, யூ ஷுட் கால் மீ. அவ்வளவுதான். ஸோ hereafter you should call me. இதுக்கப்புறம் நீ எனக்கு கால் பண்ணணும்.
பேச்சு வழக்கில் இப்படி தான் சொல்லுவோம். ஓகே, ஸோ ஹியர் ஆஃப்டர் ஐ பி கேர்ஃபுல், ஹியர் ஆஃப்டர் ஐ ஈட் ஹெல்தி ஃபுட்ஸ், ஹியர் ஆஃப்டர் யூ ஷுட் கால் மீ, தட்ஸ் இட். ஓகே, ஸோ இது நெகட்டிவா சொல்லலாம், இனிமேல் நீ எனக்கு கால் பண்ண வேண்டாம், ஹியர் ஆஃப்டர் யூ ஷுடன்ட் கால் மீ, ஷுட் நாட் கால் மீ. ஓகே, தட்ஸ் இட். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் நீங்களும் வந்து நிறைய சென்டென்சஸ் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எப்படி இருந்தது இந்த வீடியோ? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, ஈஸியா இருந்ததா அப்படிங்கிறதே மறக்காம உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன், ஈஸியான சென்டென்சஸ் தான். இனிமேல் நான் சந்தோஷமா இருப்பேன். ஓகே, இதுக்கு நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிட்டீங்க. இனிமேல் நான் இங்கிலீஷ் பேசுவேன், இனிமேல் நான் இங்கிலீஷ் பேசுவேன், ஆங்கிலம் பேசுவேன். ஸோ இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஒரு கொஞ்ச நேரம் நீங்க பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ரைட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ ஹியர் ஆஃப்டர் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இங்கிலீஷ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, புரிஞ்சு கத்துக்கிட்டா ஈஸி. ஒரு விஷயம் நீங்க வீட்டில் பண்ணணும், தட் இஸ் ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ் பண்ணலன்னா நமக்கு ஞாபகமும் இருக்காது, நம்ம பேசவும் முடியாது. ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, நீங்க சூப்பரா பேசுவீங்க. ஓகே, ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.